தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக சென்னையில் அதிகாலையிலேயே மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். சம்பத், வணக்கம். பழையன கடிதலும் புதியன புகுதலுங்கிறது தான் போகி பண்டிகையினுடைய ஒரு பிரதான நோக்கமாக கருதப்படுது. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் போகி பண்டிகையை எந்த மாதிரியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, குறிப்பாக தீயில எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இட்டு போகி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க, முழு விவரம் சம்பத். இன்று போகி பண்டிகை உற்சாகமாக மேளமடித்து பழைய பொருட்களை எரித்தும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் முன்னோர்களின் காலகட்டத்தில் போகி பண்டிகையில் இயற்கை பொருட்கள் என்று தயாரிக்கப்பட்ட பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி இருந்துள்ளனர். இச்செயலால் காற்று மாசுபாடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்து வந்துள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களான பிளாஸ்டிக், செயற்கை இழைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள், ரப்பர் பொருட்கள், பழைய டயர் மற்றும் டியூப், காகிதம், ரசாயனம் கலந்த பொருட்கள் போன்றவற்றை எரிப்பதால் காசு மாசு ஏற்படுவதோடு போகி அன்று எரிக்கப்படும் பொருட்களால் ஏற்படும் அடர்ந்த புகையின் காரணமாக விமானம் வருகை மற்றும் புறப்பாடுகளும் தாமதம் ஏற்படுவதாக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் போகி அன்று எரிக்கப்படும் மேற்படி வாகன ஓட்டிகளில் மிகுந்த சிரமமும் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அடர் நச்சு வாயுவால் மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகளும் பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த 19 ஆண்டுகளாக போகி பண்டிகைக்கு முன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஆண்டுகளில் அடர்புகை ஏற்படுத்தும் பொருட்கள் எரிப்பது பெரும்பாலும் குறைந்துள்ளது. இந்த ஆண்டு பொதுமக்கள் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போகி பண்டிகையின் போது சென்னையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் போகி பண்டிகைக்கு முந்தைய நாள் மற்றும் போகி நாள் அன்று 15 இடங்களில் 24 மணி நேரம் காற்றின் தரத்தை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் விவரங்களும் இணையதளத்தில் வெளியிடப்படவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மயிலாப்பூரில் அம்பேத்கர் மேம்பாலம் பகுதி பொதுமக்கள் வந்து இந்த போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாய், துடப்பம், செருப்பு போன்ற பொருட்களை தீயிட்டுக் கொளுத்தி இந்த பொங்கல் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்த போகி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.